சொல்லுங்கள், ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. ப்ராங்க் ஒன்று பண்ணோம். யாரை? என் ஃபியான்சேவா. சார், கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல, ஏன் அதுக்குள்ளே இதை பற்றி பேசிக்கிட்டு? இல்லை கல்யாணத்துலாம் வேண்டாம். பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, ப்ளஸ் டைமும் இருக்காது. நாளைக்கு ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் போகலாம், அங்கே வச்சுக்கலாம். திடீர்னு நாளைக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு கிளைண்டோட ஃபோட்டோ ஷூட் இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேணால் பே பண்ணுறேன்டா. நம்மளும் வேலை இருக்க மாதிரி காமிச்சிப்போம். ஜி, எனக்கு நாளைக்கு மாலை உங்களுக்கு மேக்கப் போகிற வேலை இருக்குது. பட் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வர முடியாது சொல்லிடுறேன். என்ன பண்ணிடலாம்ல? சரி, பண்ணிடலாம். இல்லை ஜி, ஒன்று போதும். இல்லை இதுக்கு மேலே அதை சாப்பிட மாட்டேன். ஆட்டங்கோ. சரி, இப்போ எதுக்கு ப்ராங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எப்படி ஒய்ஃபாக போகிறவங்க தானே? இல்லைடா, அவன் என்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னான். அதை கேட்டதுலேருந்து என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன? இன்னும் 10 நாள் தான் இருக்குது. கல்யாணத்துக்குள்ளே சில கேள்வி கேட்கணுன்னு இருக்கேன். பதில் சொல்வியா? என்ன என்ன சொல்லணும்? வேர்ஜினா? வேர்ஜின் தான். ஆனால் ஒருத்தர் லவ் பண்ணேன். லவ் பண்ணியா? அது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அவன் பேர், ஊர், முகம் எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அதில் பாஸ்டில் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. அதில் ஒன்று தான் இந்த லவ். நான் யாரை லவ் பண்ணேன், அவன் எப்படி இருப்பான், எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அவனோட சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அப்பப்போ மைண்டுக்கு வரும். இவ்வளோ தூரம் லவ் பண்ணுன்னு சொல்கிற, உன்னை தேடி வரல அவன்? நான் வேணா கல்யாணத்தை நிப்பாட்டிடவா? ஐயோ, வேணாம் வேணாம். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொண்டே போட்டுடுவார். என்னதான் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லாட்டியும் என்னமோ நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுற மாதிரி என்னை வீட்டிலேருந்து வெளியில் அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு என்ன, ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தர் நினச்சி லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுறதை விட உங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பேன்ல. அடிச்சி கை விட்றா. சாரி ப்ரோ, ஸ்டோரி உருக்கிடுச்சு. ப்ராங்க்லாம் வேணாம். எனக்கே உங்கள் நிலைமை நினச்சா பாவமாக இருக்குது. ப்ராங்க்னு பண்ணப்போ ஏதாவது ஆச்சுன்னா ரிஸ்க்கு தானே? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சொல்கிறத மட்டும் பண்ணுங்கடா. அவள் எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறான்றது எனக்கு தெரியணும், அவ்வளோதான். எவ்வளோடா ஆச்சு? 170 சார். மீதி வச்சுக்கோ. தேங்க்யூ. ஸோ பிளான் என்ன பண்ணலாம்? ஒரு தூக்க மாத்திரையை போட்டுட்டு ஸ்பாட்டில் நான் மயங்கி விழுந்துடுறேன். நீ என்கிட்ட வந்து மூச்சு இல்லைன்னு சொல்லி பயமுறுத்து. அப்புறம் நீ இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இரு. பார்ப்போம், எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அவன் எந்த அளவுக்கு துடிச்சு போகிறான். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணுமா? நீங்கள் உண்மையாக மாத்திரை பண்ணணும். நீங்கள் சும்மா நடிங்க ஜி, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பின்னி தள்ளிடுறேன். உன் மேலே நம்பிக்கை இல்லை. ரொம்ப யோசிக்காதீங்கடா, நாளைக்கு. ஓகே.
நீங்கள் டேப்லெட் வாங்கலை? எல்லாம் ரெடியாக இருக்குது, நைட்டே வாங்கி வச்சிட்டேன் எல்லாம். ஓ ஓ இனிமேல் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வச்சுக்காத. ஐ டோன்ட் லைக் இட். நான் மனுஷனாங்க, எங்கேருந்து முடிச்சிங்க உங்களை போய்